டாப்பு குக்கு டூப்பு குக்கு ஷோவோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இந்த ப்ரோமோட வந்துட்டு எப்போ இந்த ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது அண்ட் என்ன டேட்டில் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் வந்து அந்த கண்டஸ்டன்ஸாக இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ப்ரோமோவில் ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த டாப்பு குக்கு டூப்பு குக்கு ஷோவில் பொறுத்த வரைக்கும் 9 கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. அண்ட் இந்த 9 கண்டஸ்டன்ஸுமே வந்து 3 டீமாக பிரிஞ்சு போட்டி போட போகிறாங்க. இந்த 9 கண்டஸ்டன்ஸ்க்குமே வந்து 9 டூப்பு குக்கர்கள் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு டீமுக்கு ஒரு செஃப் அப்படின்ற மினி 3 செஃப் இருக்காங்க. 3 செஃப் 3 டீமுக்கு ஹெட்டாக இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஷோவோட பேட்டர்னாக இருக்க போகுது. பென்னி கிருஷ்ணன் அவர்கள் வந்துட்டு இந்த ஷோவில் ஒன் ஆஃப் த ஜட்ஜாக உள்ளே வர போகிறாங்க. இதுக்கு முன்னாடி குக்குத் கோமாளியில் வந்து பயங்கரமாக ஃபன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அவங்க இந்த ஷோவில் இருக்கிற காரணத்தினால இந்த ஷோ வந்து பயங்கர ஃபன்னாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அண்ட் இந்த ப்ரோமோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான லைன் ஒன்று சொல்லியிருந்திருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்னா, நான் தான் கிங்கு, நான் வைக்கிறது தான் இங்கே சட்டம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்ன வார்த்தைகள் வந்துட்டு இந்த இடத்துல மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருந்திருக்கு. அண்ட் செஃப் வெங்கடேஷ் பட் அவர்களோட ஃபேன்ஸ் எல்லாமே வந்து இந்த ப்ரோமோ பார்த்ததுக்கப்புறம் பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எப்போ வந்து இந்த ஷோ வரும் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கமெண்ட்டுகள் எல்லாத்தையும் படிக்கும் பொழுது ஒருத்தரோட நேம் வந்துட்டு இந்த எல்லா கமெண்ட்லேயும் இருக்குது. ஸோ அந்த நபர் யார் அப்படின்னா நரேந்திர பிரசாத் அவர்களோட பேர் தான் வந்து இந்த எல்லா கமெண்ட்லேயுமே இருக்குது. ஸோ அவருக்கு இந்த ஷோவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் செஃப் வெங்கடேஷ் பட் அவர்களை பார்க்கறதுக்காக மட்டும்தான் நாங்கள் இந்த ஷோவே பார்க்க போகிறோம். ஸோ அதனால தயவுசெய்து இந்த ஷோவை மதியானம் 12:30 மணிலேருந்து நைட்டு 8 மணிக்கு மேலே நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியும் ஃபேன் சைட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கப்பட்டு இருக்கு. குக்குத் கோமாளியை வந்துட்டு அழிக்கிறதுக்காக தான் இந்த ஷோவே வந்திருக்கு. அந்த ஷோவோட டிஆர்பி கம்மியாக போது இந்த ஷோ வந்து லான்ச் ஆனா அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் நிறைய பேர் கமெண்ட்டாக பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஷோவோட ப்ரொடியூசர்ஸான மீடியா மெசன்ஸால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு ஷோவை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் மீடியா மெசன்ஸ் டீமை மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல கமெண்ட்டும் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ அந்த கமெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ தான் ஷோ அதோட ஃபார்மேட்டை கரெக்டாக புரிஞ்சிருக்காங்க. யாருக்கு ஃபேம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த நபரை உள்ளே கூப்பிட்டு அவங்கள வந்து சமைக்க வச்சு அவங்களுக்கு ஒரு ஃபேம் கொண்டு வர்றது தான் வந்து இந்த ஷோவோட ஸ்பெஷாலிட்டியான விஷயமே. ஆனால் இப்போ சிடபிள்யூசியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பயங்கர ஃபேமான ஒரு ஆட்களாக இருக்காங்க. பட் சிடபிள்யூசி 2ல் வந்து ஃபேம் கம்மியாக இருக்கிற ஆட்களை கூப்பிட்டு அவங்கள பயங்கர ஃபேம் ஆகின மாதிரி டாப்பு குக்கு டூப்பு குக்கு ஷோலையும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இங்கே திருப்பி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ப்ரோமோவை பார்க்கும்பொழுது பயங்கர ப்ராமிசிங்காக அண்ட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஷோவோட ஃபர்ஸ்ட் எபிசோடு எப்படி இருக்க போகுது அண்ட் இந்த ஷோவோட டிஆர்பி எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்ற விஷயத்த நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் எனக்கு சைத்ரா ரெட்டி அவர்கள் வந்துட்டு சமைக்கிறத பார்க்கறதுக்கு நான் பயங்கர ஈகராக வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கேன். ஸோ நீங்களாம் கமெண்ட் பண்ணுங்க, எந்த ஒரு நபர் சமைக்கிறதுக்காக நீங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத.